إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாராந்த இந்த வகுப்பில் ஜனாசா தொடர்பான நிறைய விஷயங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். இன்றும் ஜனாசா தொடர்பான சில விடயங்களை நாங்கள் படித்து கொள்வோம். முதலாவதாக, நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் குர்ஆன் ஹதீஸில் இருந்து தேடி நம்மால் முடிந்த அளவு இந்த விடயங்களை நாங்கள் படித்து வருகிறோம். அந்த வகையில் நாங்கள் இதை எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா நடைமுறைப்படுத்தணும். அதை படிக்கிறதோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்தி கொள்ளாமல் அதை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் என்ற அந்த செய்தியை ஆரம்பமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டோம். முதல்ல ஜனாசா வீட்டில், அதாவது சென்ற வாரம் நடத்திய அந்த தொடரில் இன்னும் ஒரு பகுதியில், அதாவது ஒரு ஜனாசா வீட்டில் சாப்பாடு, உணவு பரிமாறப்படுற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு நடைமுறை எங்களோட சமுதாயத்தில் இருக்குது. எப்படின்னு சொன்னால், இப்போ ஜனாசா வீட்டுக்கு வெளியில் இருந்தும் என்ன செய்வாங்க, நண்பர்கள் இன்னும் உள்ளவர்களும் வருவாங்க. அதே மாதிரி குடும்பத்தாரும் அந்த வீட்டில், ஜனாசா வீட்டில் இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இதில் ஜனாசா அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்போ வெளியில் இருந்து நிறைய சகோதரர்கள் வந்திருப்பாங்க ஜனாசா வீட்டுக்கு, குடும்பத்தாரும் இருப்பாங்க. இதில் இந்த ஜனாசா வீட்டில் எல்லோருக்கும் என்ன செய்யப்படுகிறது என்றால் உணவு பரிமாறப்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கணும். இது எந்த அளவுக்கு சரியானது என்று கேட்டால், முதலாவதாக ஜனாசாவுடைய யார் மரணித்தாரோ அவருடைய குடும்பத்தினருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது ஊராக்கள், அப்போ பக்கத்து வீட்டுக்காரர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது ஊராக்களோ அந்த யார் மரணித்தாரோ அவருடைய குடும்பத்துக்கு, யார் மரணித்தாரோ அவருடைய குடும்பத்துக்கு உணவு தயாரித்து கொடுக்கிறது சுன்னத். இதுதான் நபி வழி. இது தொடர்பான செய்திகளை சொல்ல நான் பின்னால் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது விளங்கிக் கொள்ளணும், யார் மரணித்தாரோ அவருடைய குடும்பத்தினருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களோ அல்லது ஊர் மக்களோ அல்லது நண்பர்களோ இந்த மரணித்தவருடைய அந்த குடும்பத்துக்கு உணவு சமைத்து கொடுக்கிறது தான் ஒரு சுண்ணாவாக இருக்குது. ஏனென்று சொன்னால், அந்த யார் மரணித்தாரோ அவங்களோட குடும்பத்தாருக்கு தான் ஒரு சோகமான ஒரு நிலை இருக்கும். எப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு சமைக்கக்கூடிய அந்த மூடு, அந்த நினைப்பு இருக்காது. அதே மாதிரி தொழிலுக்கு போகிற ஒரு நினைப்பு இருக்காது. அந்த நிலை அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க சோகத்தில் இருப்பாங்க. சாப்பிடக்கூடிய அளவுக்கோ அல்லது சமைக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது தொழில் செய்யக்கூடிய அந்த அண்டைக்கு தொழிலுக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு, ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. எனவே பக்கத்து வீட்டுக்காரர்களோ அல்லது ஊர் மக்களோ அல்லது நண்பர்களோ அந்த யார் மரணித்தாரோ அவங்களோட வீட்டுக்கு என்ன செய்கிறது, அந்த உணவை சமைச்சு அந்த அவர்களுக்கு சமைச்சு கொடுக்கறது தான் நபி வழி. ஆனால் இதுக்கு மாற்றமாக இன்றைக்கு நடக்கிறத நாம் பார்க்குறோம். என்ன நடக்குதுன்னு கேட்டால், வெளியில இருந்து நிறைய சகோதரர்கள் வருவாங்க. இவர்களுக்கும் இந்த மையத்து வீட்டில் உணவு பரிமாறப்படுறதை பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கு எந்த அளவுக்கு அது வந்திருக்குன்னு சொன்னால், கல்யாண வீடு மாதிரி எல்லோருக்கும் சேர்த்து அந்த வெளியால் வந்தவங்களுக்கும் அந்த உணவு பரிமாறதை பெற பார்க்குறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த உணவு எந்த அளவுக்கு பரிமாறப்படுகிறது அப்படின்னு கேட்டால், கல்யாண வீடு மாதிரி கவனிக்கிறது,
வெளியில இருந்து வந்தாக்களை கவனிக்கிறது, அவங்களை உபசரிக்கிறது, இப்படி ஒரு கல்யாண வீடும் தோத்து போகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது, இந்த வெளியில உள்ளவங்களுக்கும் உணவு கொடுத்து உபசரிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு தவறான ஒரு நடைமுறை என்று தான் நம்ம கருதுகிறோம். ஏன் தெரியுமா, இது ஒரு மையத்து வீடு, ஒரு ஒரு ஜனாசாவுடைய வீடு. ஏன்னா அது ஒரு சோகமான ஒரு நிலையில் அந்த வீட்டாக்கள் இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு கல்யாண வீடு மாதிரி இதை நாங்கள் அமைச்சு கொள்வது, வெளியிலிருந்து வந்த சகோதரர்களும் அதுக்குள்ள சாப்பாடு சாப்பிட்றது, கவனிக்கிறது, இப்படியான ஒரு நிலை இருக்கும். அவங்களையும் கவனிப்போம்னு சொன்னால், வெளியிலிருந்து வந்த சகோதரர்களையும் அங்கே நம்ம உள்ளடக்குவோம்னு சொன்னால், இது ஒரு திருமண வீடு மாதிரி, கல்யாண வீடு மாதிரி ஆகி போச்சு. இன்றைக்கு அதுதான் மிக ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த வெளியில இருந்து வருகின்றவர்கள் இந்த ஜனாசா வீட்டில் உணவு அவங்க சாப்பிடாம இருக்கிறது தான் மிக சிறந்த ஒரு வழிமுறை என்று நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஏன் தெரியுமா, ஏன் நாங்கள் இப்படி சொல்கிறோம்னா, இதன்றைக்கு ஒரு நடைமுறையில் இப்படி வந்துட்டுது. இப்படி இந்த அளவுக்கு கூட ஒரு கல்யாண வீடு மாதிரி ஆகி இப்படியே தொடர்ந்து எல்லோரும் செய்யக்கூடிய அளவுக்கு இது மாறி போச்சு. ஆனால் இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை. வெளியில இருந்து வந்த சகோதரர்கள் அவர்களுடைய உணவுகள் என்ன செய்யணும், அவருடைய வீட்டுக்கு போயோ அல்லது அவங்க பிரயாணத்தில் இடையிலையோ பார்த்துக்கொள்ள வேணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இந்த மையத்து வீட்டில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயிருக்கக்கூடாது. இதுக்கு ரெண்டு பிரதானமான காரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று பாருங்க, அதாவது மையத்து வீட்டுக்கு மட்டும்தான், அது யார் மரணித்தாரோ அவருடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த உணவுகளை நாங்கள் வழங்க வேண்டும். யார் வழங்குவோம், பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது நண்பர்களோ அல்லது ஊர் மக்களோ அந்த ஜனாசாவுடைய யார் மரணித்தாரோ அவருடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்யணும், இவர்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் நபியுடைய கட்டளையாக கூட இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், திருமிதியில் அதே மாதிரி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி எப்படி வருதுன்னு சொன்னால், ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்போ அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரண செய்தி கேள்விப்பட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்னஉ லி ஆலி ஜாஃபரின் தஆமன், நீங்க ஜாஃபருடைய குடும்பத்துக்கு உணவு சமைத்து கொடுங்க, உணவு நீங்க தயாரித்து கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க, ஜாஃபர் மரணித்து விட்டார்கள், இந்த ஜாஃபருடைய குடும்பத்தினருக்கு நீங்க என்ன செய்யுங்க, உணவு சமைத்து கொடுங்க. யாருக்கு சொன்னா, அவங்களோட குடும்பத்துக்கு தான் சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுமா, ஃபைன்னஹு கத் ஜாஅஹும் மா யஷ்கலுஹும், இந்த ஜாஃபருடைய குடும்பத்துக்கு அவர்களை பராக்காக்கக்கூடிய, அவர்களை அந்த சோகத்தை ஆழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து விட்டது, அவங்களுக்கு நடந்திருக்கிறது. அதனால அவர்களுக்கு அந்த சமைக்கணும் என்ற ஒரு நிலையோ அல்லது ஒரு மக்கள் வாரவங்களை உபசரிக்கணும் ஒரு நிலையோ இருக்காது. அவங்க ஒரு கவலையான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. எனவே இந்த ஜாஃபருடைய குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, உணவு சமைத்து கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ இங்க என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு கேட்டா, யார் மரணித்தாரோ அவருடைய குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, பக்கத்து வீட்டுக்காராக்களோ அல்லது ஊர் மக்களோட செய்ய கொடுங்க என்ற செய்தியைத்தான் சொல்றாங்களே தவிர வேறு எதனையும் குறிப்பிட்டு காட்டல. அப்ப இந்த செய்தி மிக தெளிவாக இருக்கிறது. ஜனாசாவுடைய குடும்பத்தினருக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த சோகமான ஒரு நிலை, அவங்க சமைக்கிற ஒரு நிலை, மக்களை வரவேற்கிற ஒரு நிலை அவங்களுக்கு இருக்காது. அதனால இந்த மரணித்தவருடைய குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, சமைச்சு கொடுங்க என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை எடுக்கிறாங்க. அந்த வகையில அப்ப இவங்களுக்கு கொடுக்கிறது தான் ஒரு சுன்னா, இவங்களுக்கு சமைத்து கொடுக்கிறது தான் ஒரு நபி வழி என்பதை நாங்கள் என்ன செய்யறோம், இந்த செய்தியில இருந்து திட்ட தெளிவாக நாங்க பார்க்கிறோம். சரி, அதை விட பாருங்க, இந்த பக்கத்து வீட்டுக்கு, அதாவது வெளியில இருந்து வந்தவர்கள் மையத்துடைய குடும்பத்தை, நெருங்கிய குடும்பத்தை தவிர வேறு யாரும் அந்த நபியுடைய காலத்துல அல்லது அதுக்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்துல ஜனாசா வீட்டில் இருந்தது கிடையாது என்பதற்கு சான்றுகள் இருக்கிறது. அப்ப நம்ம முதலாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்தியை சொன்னோம். இரண்டாவது பாருங்க, இது புகாரியில வரக்கூடிய 5417வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க,
அன்னஹா கானத் இதா மாத்தல் மையத்து மின் அஹ்லிஹா, அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மையத்து ஒரு ஜனாசா நிகழ்ந்து விட்டால் ஃபஜிதம லிதாலிக நிசா, அப்போ இந்த ஜனாசா வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, ஒன்று கூடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு ஜனாசா யாரேனும் மரணித்து விட்டால் பெண்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடி சும்ம தஃபர்ரக்ன, பிறகு அந்த பெண்கள் எல்லாம் பிரிஞ்சு போய் விடுவாங்க. யாரை தவிர தெரியுமா? இல்லா அஹ்லஹா வ ஹாஸதஹா, அதாவது அந்த மையத்துடைய குடும்பத்தையும் மிக நெருங்கிய உறவினர்களையும் தவிர, அந்த மையத்துடைய குடும்பத்தினரையும் மிக நெருங்கிய உறவினர்களையும் தவிர தெளிவாக வருகிறது. ஒரு ஜனாசா நடந்துட்டா அந்த வீட்டில் பெண்கள் ஒன்று கூடுவாங்க. அங்கே ஒன்று கூடி பிறகு எல்லாரும் பிரிஞ்சு வைத்துருவாங்க. சும்மா தஃபர்ரக்ன, பிரிஞ்சு வைத்துருவாங்க. இல்லா அஹ்லஹா வ ஹாஸதஹா, அந்த ஜனாசாவுடைய மையத்துடைய குடும்பத்தாரையும் மிக நெருங்கிய உறவினர்களையும் தவிர மற்ற அனைவருமே பிரிஞ்சு போய் விடுவார்கள். அப்ப பாருங்க, வெளியிலிருந்து வந்தவங்க யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் பிரிஞ்சு வைத்துருவாங்க. பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க எப்படின்னா, அமரத் பி புர்மத்தின் மின் தல்பீனியத்தின் ஃபதுபிஹத், அதாவது அப்போது ஒரு பாத்திரத்தில் தல்பீனியா என்று சொல்லக்கூடிய ஒரு பாயசம், ஒரு கஞ்சி, இதை நின்று தயாரிக்கும்படி ஆயிஷா ரலியல்லாஹு கூறுவாங்க. ஒரு கஞ்சொண்டை தயாரிக்கும்படி கூறுவாங்க. அதுக்கு பிறகு அது தயாரிக்கப்படும். சும்ம சுனிய சரீதுன், பிறகு தக்கடியும் என்ன செய்யப்படும், தக்கடியும் தயாரிக்கப்படும். அந்த தல்பீனியா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கஞ்சி, அந்த பாயசமும் சமைக்கப்பட்டு அதுவும் தயார் செய்யப்பட்டு, அதே பிறகு தக்கடி தயாரிக்கப்பட்டு ஃபசுப்பத்தில் தல்பீனியத்து அலைஹா, அந்த தக்கடியில் அந்த பாயசத்தை அந்த கஞ்சியையும் அவங்க அப்படியே அதில் ஊற்றி கலக்கி அதோடு சேர்த்து சமைக்கப்படும். அப்போ அதுக்கு பின்னால் அதை என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சும்மா காலத் குல்ன மின்ஹா, இந்த தல்பீனியால இருந்து, இவங்க செஞ்ச இந்த தல்பீனியால இருந்து, இந்த தக்கடியில இருந்து என்ன செய்யுங்க, நீங்க சாப்பிடுங்க. அப்ப அந்த குடும்பத்தாருக்கு, மையத்துடைய ஜனாசாவுடைய குடும்பத்தாருக்கு, அந்த நெருங்கிய உறவினர்களுக்கு இதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபஇன்னி சமீஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். எந்த அளவுக்குன்னு சொன்னார், அத்தல்பீனியத்து முஜிம்மத்துன் லிஃபுஆதில் மரீலி, இந்த தல்பீனியா என்று சொல்லக்கூடிய இந்த உணவு இருக்கே, இது ஒரு நோயாளியுடைய மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது. அது மட்டுமல்ல, ததுஹபு பிபஅலில் ஹுஸ்னி, சில கவலைகளையும் அது போக்குகிறது என்று சொல்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தியை பாருங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ஜனாசா விழுந்துட்டா அந்த ஜனாசா வீட்டில் மக்கள் ஒன்று கூடுவாங்க, பெண்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. பிறகு அந்த இல்லா ஹாஸதஹா அஹ்லஹா வ ஹாஸதஹா, நெருங்கி அவருடைய அந்த மையத்துடைய குடும்பத்தினரையும் நெருங்கிய உறவினர்கள் எந்த மற்ற எல்லோரும் பேசிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த தல்பீனியா என்று சொல்லக்கூடிய அந்த கஞ்சி, அந்த பாயசத்தை தயார்படுத்தி அதை யாரையும் கொடுப்பாங்க, இது நோயாளிக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி கவலைகளையும் போகக்கூடிய ஒரு உணவு இது. அப்ப மையத்து வீட்டார்கள் ஜனாசா யார் மரணித்தாரோ அவருடைய குடும்பத்தினர் கவலை உடைக்கிறாங்க. அப்ப இந்த உணவு அவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவங்கள அந்த கவலை போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் அது என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப அந்த உணவு யாருக்கு சமைத்து கொடுக்கப்பட்டிருக்குது? அந்த மையத்துடைய குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியில உள்ளவங்க நினைச்சிட்டாங்க போய்விட்டார்கள், பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தியை தெளிவாக பார்க்கிறோம். அப்ப இந்த நடைமுறை தான் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வெளியில இருந்து வர்றார்கள், உண்மையிலே அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஜனாசா வீட்டுல சாப்பிடுறதுக்கு தவிர்த்து கொள்ளணும். ஊராக்கள், நண்பர்கள்
பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யணும்டா அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தினருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த உணவுகளை சமைச்சு கொடுக்கணும். வெளியில இருந்து வரவங்களுக்கு சேர்த்து சமைச்சு ஒரு கல்யாண வீடு மாதிரி ஏதோ ஒரு பெரிய சந்தோஷத்துல ஈக்கிற மாதிரியான ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கக்கூடாது. இதை நாங்கள் உருவாக்கி விடக்கூடாது. இது உருவாகினா மிகப்பெரிய ஒரு தீமைக்கு அதையும் வழிவகுத்து செல்லும். அதனால இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் கவனம் எடுக்கணும். அந்த வகையில் இந்த செய்தி அதுக்கு ஒரு ஆதாரமா இருக்குது. அது மட்டும் இல்லை, பாருங்க, ஒரு ஜனாசா வீட்டில் சஹாபாக்கள் சொல்றாங்க, குன்னா நரல் இஜ்திமா இல அஹ்லில் மையத், மையத்தை அடைக்கிறதுக்கு பின்னால ஒரு ஜனாசா வீட்டில் ஒன்று கூடி இருப்பது, வ சன்னதி தஆமி மினன் நியாஹா, உணவு சமைத்து பரிமாறுறது, இது எந்த அளவுக்கு நாங்கள் அந்த காலத்தில் கருதினோம்னு சொன்னால் மினன் நியாஹா, அதாவது இந்த ஜனாசா வீட்டில் பெண்கள்கிட்ட ஒரு மூடப்பழக்கம் இருந்தது, ஒப்பாரி வச்சு அழுவாங்க. இந்த ஒப்பாரி வைக்க அழுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, யார் ஒரு பெண்மணி இப்படி ஜனாசா வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்களோ அவன் மரணிக்கிறதுக்கு முன்னால் தௌபா செய்யலைண்டா நாளை மறுமையில் நரகத்தில் நெருப்பில் நின்று முண்டான ஒரு அங்கி அணிவிக்கப்பட்டு வேதனை செய்யப்படுவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதுக்கு? அந்த நியாஹா, அதாவது ஒப்பாரி வச்சு அழுகுறதுக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றம் அது. அப்படி ஜனாசா வீட்டில் மையத்தை அடைக்கிறதுக்கு பின்னால அந்த வீட்டில் அப்படி ஒன்று கூடிக்கிறது, அந்த வீட்டில் சமைச்சு சாப்பிடுறது, அந்த வீட்டில் சாப்பாடு பரிமாறுறது, இந்த விஷயங்களை நாங்கள் எந்த அளவு கருதினோம்னு சொன்னால் இந்த ஒப்பாரி வச்சு அழுகுறதுக்கு சமனாக நாங்கள் கருதினோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. இந்த செய்தி அஹமதுல இப்னு மாஜால நாங்கள் பார்க்கலாம். அஹமதுல 6905 இலக்கத்திலையும் இப்னு மாஜால 1612 இலக்கத்திலும் நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த அளவுக்கு தான் அந்த சஹாபாக்கள் இதை நடைமுறைப்படுத்தி காட்டிக்கிறாங்க. எனவேதான் அதனால நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னா, ஜனாசா ஒரு வீட்டில் ஒரு ஜனாசா நிகழ்ந்து விட்டா அந்த ஜனாசாவுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் உணவுகளை சமைச்சு கொடுத்தோம். அதை ஒரு கல்யாண வீடு மாதிரி ஒரு திருமண வீடு மாதிரி ஆக்கக்கூடாது. மாற்றமாக என்ன செய்யணும்டா, எந்த மனிதர் மரணித்தாரோ அவருடைய குடும்பத்தினருக்கும் அவங்க நெருங்கிய அந்த குடும்பத்தினருக்கு மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யணும், அந்த உணவுகளை நாங்கள் சமைச்சு கொடுக்கணுமே தவிர வாரவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு திருமண வீடு மாதிரி சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை நாங்கள் ஆக்கக்கூடாது. அதை நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையோ அல்லது அவர்களுடைய பின்னால் வந்த சஹாபாக்களுடைய காலத்திலையோ நாங்கள் காணலை. அதனால இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டு ஜனாசா வீட்டில் என்ன செய்யணும், குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரர்களோ அல்லது ஊராக்களோ என்ன செய்யணும்டா, அந்த ஜனாசாவுடைய வீட்டுக்கு என்ன செய்யணும்னா அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தாருக்கு தான் நாங்கள் அந்த உணவுகளை சமைச்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சமைக்கிற ஒரு நிலை இருக்காது, சோகத்தில் இருப்பாங்க. இதோட நம்ம 3 நாளைக்கு செய்யலாம். ஏன் நாங்கள் 3 நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு கவலை என்பது ஒரு 3 நாளைக்கு தான் இருக்கலாம். 3 நாளையோடு ஒரு மனிதன் சாதாரண நிலைக்கு வந்துடணும். ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் 4 மாதம் 10 நாள் அப்படி. ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரை 3 நாள் தான். 3 நாளையோடு ஒரு சகஜ நிலைக்கு வந்து விட வேண்டும் என்ற வகையில் ஒரு 3 நாளைக்கு என்ன செய்யலாம்டா, அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தினருக்கு நம்ம என்ன செய்யலாம், உணவு சமைச்சு கொடுக்கலாம். இந்த நிலையைத்தான் நாங்கள் சரியானதாக, இதுதான் ஒரு சுண்ணாவாக நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் இதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். மாற்றமாக வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து அந்த ஜனாசாவுடைய வீட்டை ஒரு திருமண நிகழ்வு மாதிரி ஆக்கி ஒரு நிலையை நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் உருவாக்கவும் கூடாது. அதை உருவாக்கி மற்றவர்களுக்கு உருவாக்கி முன்மாதிரியாக இருந்துடவும் கூடாது. எனவே அந்த வகையில் இந்த விஷயங்கள் நாங்கள் என்ன செஞ்சு சொல்லணும், இந்த ஜனாசா வீட்டில் நம்ம நடந்து கொள்கிற முறையில் இந்த உணவு கொடுக்குற விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். எந்த வகையில் நாங்கள் என்ன சொல்லணும், இதை எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த செய்தியையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக